வஞ்சியுன் வார்த்தையெல்லாம் சங்கீதம். ஒரு பாடகர் ஆகணும்னு நினச்சிட்டு நான் ஒரு முயற்சியே எடுத்ததில்லை அன்றைக்கெல்லாம். இந்த பையன் யார், அவர் கொஞ்சம் முன்னாடி நின்று நீ பாடி கொடு, பாக்கி எல்லோரும் சேர்ந்து பாட்டும் அந்த மாதிரி சொன்னார். ஸ்பாட் பண்ணி எடுத்து என்ன பாட வச்சார். அன்னையிலிருந்து தான் இது மியூசிக்கில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கே தெரியும். ரேடியோவில் கேட்குற பாடல்கள் அன்னைக்கு ரஃபி சாபோட பாடல்கள், கிஷோர் குமார் சாங்ஸ் அண்ட் யேசுதாஸ் சாங்ஸ், எஸ்பிபி சாங்ஸ் எல்லாம். அதுதான் இன்ஸ்பிரேஷன். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே நன்பே, கோடை கால காற்றே, குளிர் தென்றல் பாடும் பாட்டே. வாசன் கூட நான் நிறைய கச்சேரிஸ் போயிருக்கேன். அதாவது நான் பட்டிங் சிங்கராக இருக்கும்போது அவர் கூட நிறைய டிவோஷனல் சாங்ஸ் அண்ட் லைட் மியூசிக் ஷோஸ் எல்லாம் போயிருக்கேன். பாலு சார் ஒரு இன்ஸ்பைரிங் சிங்கர். அது அவரோட சிங்கிங் மட்டும் இல்லை, the way he conducts himself, அதுதான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். லெட்ஸ் வெல்கம் உன்னி மேனன் அவர்கள். வெல்கம் டு மனதோடு மனோ. தேங்க்யூ மனோ. நீங்கள் வந்தது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உன்னி மேனன் அவர்கள் குறிப்பாக அவருடைய கேரக்டரும் சரி, அவருடைய சிங்கிங் சரி, அவருடைய ட்ரெஸ்ஸிங், அவருடைய ஸ்டைல் எல்லாமே சிம்பிள் ட்ரெஸ் தானே. அதுதான் சிம்பிளாக இருக்கிறது தான் சூப்பராக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சி நிறைய பார்த்துருக்கேன் மனோ, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, நல்லா எனர்ஜெட்டிக்காக பண்ணுறீங்க. தேங்க்யூண்ணே. உன்னி மேனன் அவர்கள் எப்படி சினிமாவுக்கு வந்தார் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அதாவது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் சின்ன வயசுலேருந்து டெஃபினட்டாக சில வாய்ஸஸ், சில பாஷைகள் இல்லை டெஃபினட்டாக இருந்திருக்கும். அதாவது அது காலேஜ் டேஸில் ஆரம்பிச்சதா இல்லை சைல்ட்ஹுட், அதாவது ஸ்கூல் டேஸ்லேருந்தே அந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்டடா? எல்லா சிங்கர்ஸ்க்குமே ஒரு இன்ஸ்பைரிங் சிங்கர் மனசில் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் என்னுடைய சின்ன வயசில் ஒரு பாடகர் ஆகணும்னு நினச்சிட்டு நான் ஒரு முயற்சியே எடுத்ததில்லை அன்றைக்கெல்லாம். அதாவது ஸ்கூலில் 4வது படிக்கும்போது இந்த ப்ரேயர் சாங்ஸ் சொல்லுவாங்கள்ல. ஆமாம். அந்த ப்ரேயர் சாங்ஸ் பாடும்போது ஒரு பெஞ்சமின் மாஸ்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் நிறைய பேர் அப்படியே சேர்ந்து தான் பாடுவோம். அது 2வது நாள் நான் ஸ்கூலுக்கு போனது அன்னைக்கு இவர் சொன்னார், இந்த பையன் யார், அவர் கொஞ்சம் முன்னாடி நின்று நீ பாடி கொடு, பாக்கி எல்லோரும் சேர்ந்து பாட்டும் அந்த மாதிரி சொன்னார். ஸ்பாட் பண்ணி எடுத்து என்ன பாட வச்சார். அன்னையிலிருந்து தான் இது மியூசிக்கில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கே தெரியும். எல்லோரும் பாடுற மாதிரி நான் பாடிட்டு இருந்தேன். ஆனால் இவர் ஸ்பாட்டட் மீ லைக் சேயிங், ஏன்னா இன்னமும் ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அந்த மாதிரி ஒரு அந்த பர்ஃபெக்ஷன் பார்த்துருப்பாரு. அதனால இருக்கலாம். தட் வாஸ் தி டேர்னிங் பாயிண்ட். அன்னையிலேருந்து சாங்ஸ் எல்லாம் நிறைய கற்றுக்கிட்ட ஆரம்பித்தேன். அன்னைக்கு ரேடியோ தான் இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பாக. இன்னைக்கு மாதிரி இந்த ஐபாட்ஸ் ஒன்றுமே இல்லையே. அதுவும் ரேடியோன்னா எப்படி இருக்கும், ரேடியோ கிரவுண்ட் கண்ட்ரோல் ரேடியோலாம் இருக்கு அன்னைக்கு. ஆமாம். அதாவது இதெல்லாம் சுவிட்ச் எல்லாம் போயிருக்கும், இப்படி ஃப்ளோரில் தான் கண்ட்ரோல் எல்லாம். அந்த மாதிரி ரேடியோவில் கேட்ட பாடல்கள் தான் இன்ஸ்பிரேஷன். ஆமாம். அன்றைக்கி நிறைய கேட்டிருந்தது இந்த மலையாளம் சாங்ஸ். நான் குருவாயூர் அண்ட் பாலக்காடு, குருவாயூரில் தான் நான் பிறந்தேன். அப்போ ரேடியோவில் கேட்குற பாடல்கள் அன்னைக்கு ரஃபி சாபோட பாடல்கள், கிஷோர் குமார் சாங்ஸ் அண்ட் யேசுதாஸ் சாங்ஸ், எஸ்பிபி சாங்ஸ் எல்லாம். அதுதான் இன்ஸ்பிரேஷன். அதாவது மியூசிக் பேக்ரவுண்ட் உண்மை கிடையாது எனக்கு. முறைப்படிக்க என்னோட வீட்டில் யாருமே பாட மாட்டாங்க. இந்த செக்ஷனே கிடையாது. உதச்சா கூட பாட மாட்டாங்க. கிளாசிக்கல் டச்சும் இல்லை. கிளாசிக்கல் அன்னைக்கே கற்றுக்கல. நான் மெட்ராஸில் வந்ததுக்கு அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். அப்போ அந்த டைமில் கேட்ட பாடல்கள், ரேடியோவில் கேட்ட பாடல்கள், அதாவது தாசண்ணாவோட சாங்ஸ் எப்போவுமே வரும். உங்களுக்கு தெரியுமே, கேரளானா ஜெயசுதாஸ்னா ஒரு தெய்வம் மாதிரி தான். தெய்வம். அப்போ அந்த மாதிரி பாடல்கள் கேட்டு 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 இன்ஸ்பயர் ஆகி அப்பவும் பாடகர் ஆகணும்னு ஆம்பிஷன் இல்லை. ஏன்னா ஆம்பிஷன் எப்படி வரும்னா நம்ம வெல் எக்யூப்ட் ஆகணும்ல, நிறைய கற்றுக்கிட்டு அப்புறம் மியூசிக்கில் அந்த லைன்லேயே போகணும் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி ஒன்றுமே பண்ணதில்லை. என்ன சீரியஸ்னஸ் இல்லை அன்றைக்கி. பட் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நிறைய சாங்ஸ் பாடிப்பேன், காம்படிஷனில் பாடுவேன், எப்போவுமே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பேன்.
அந்த ஸ்கூல் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வாங்கியிருக்கேன். அப்புறம் காலேஜ் ஸ்டடீஸ்லேயும் வாங்கியிருக்கேன். பொட்டன்ஷியாலிட்டி இருக்கிறதுனால தான் வாங்க முடியும். அப்போது எனக்கு ப்ரொஃபஷ்னல் சிங்கராக வரணுன்னா ஆசை இல்லை எனக்கு. அதுக்காக ஒரு முயற்சியும் நடந்ததில்லை. இருந்தாலும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே வந்து யூனிவர்சிட்டி லெவல்லாம் நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருந்தேன். எந்த பாட்டுன்னு அதிகமாக பாடக்கூடிய பாட்டு அப்போது? அன்னைக்கு வந்து தாசன சாங்ஸு, ரஃபி சாங்ஸ் தான் பாடிட்டு இருந்தோம். ஏதாவது ஒரு ரெண்டு வரி. அன்னைக்கு வந்து மலையாளம் சாங்ஸ் தான் கேட்டிருந்தேன் நிறையா. தமிழ் சாங்ஸில் எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. ஒரு சாங் வந்து தாசனோட சாங், அது இப்போவும் என்னுடைய ஃபேவரட் சாங் தான். எல்லாம் ஒவ்வொரு ரெண்டு லைனாக நீங்கள் கண்டிப்பாக பாருங்க. வஞ்சியுன் வார்த்தையெல்லாம் சங்கீதம், வண்ணவிழி பார்வையெல்லாம் தெய்வீகம். வஞ்சியுன் வார்த்தையெல்லாம் சங்கீதம், வண்ணவிழி பார்வையெல்லாம் தெய்வீகம். பூபாலம் கேட்கும் பொழுதுள்ள வரையில் இன்பங்கள் உருவாக காண்போம். பூபாலம் கேட்கும் பொழுதுள்ள வரையில் இன்பங்கள் உருவாக காண்போம். குரலோசை குயிலோசை என்று மொழி பேசும் அழகே நீ என்று உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தான் நெருங்குகிறேன். எந்த நுயிர் காதலே இன்னிசை தேவதையே, உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தான் நெருங்குகிறேன். எந்த நுயிர் காதலே இன்னிசை தேவதையே, உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன். வி. குமார் சார். வி. குமார் சார் அவரது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம், அரேஞ்ச்மெண்ட்ஸும் அதை இந்த மாதிரி ஒரு சாங் அவர்கிட்ட இருந்து வரும்னு நினைக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்கவே முடியாதுண்ணே. அந்த சரணம் என்ட்ரி திடீர்னு பியானோவில் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் அந்த மகான்கள் ஒவ்வொருத்தருடையது ஒவ்வொரு கிரேட்னஸ், அந்த கம்போசர்ஸுடைய தாட்ஸ். அவர் இப்போ இல்லையே, அவர் நமக்கு வி லாஸ்ட் ஹிம் அரவுண்ட் 10 years backல 15-20 years. அந்த சின்ன வயசுலேயே இந்த மாதிரி பாடல்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்கன்னா டெஃபினட்டாக அந்த மாதிரி ஒரு சாங்ஸ் தான் இன்ஸ்பைரிங் சாங்ஸ் சொல்ல முடியும். கண்டிப்பாக எல்லா சாங்கும் நமக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்ல முடியாது. மலையாளத்தில் ஏதாவது தாசனாவது அதிகமாக நிறையா சாங்ஸ் இருக்குது தாசனை பாடுது. எஸ்பெஷலி பாபுராஜ் மாஸ்டரோட ஒரு சாங். அது வந்து ஒரு கோஸ்ட் ஃபிலிம். அது பார்கவி நிலையம்னு ஒரு அது. ஓஹோ. ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் அந்த கோஸ்ட்னா ரொம்ப பயமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு படத்தை போய் பார்த்துட்டு அந்த கோஸ்ட் தான் கோஸ்ட் இன்ஸ்பயர் ஆகிட அன்னைக்கு பாட்டு. கோஸ்ட்டு நமக்கு ஒரு பயம் கொடுக்கல அன்னைக்கு. ஆனால் இந்த மாதிரி பாடக்கூடிய ஒரு மனுஷன் இருக்குமா, அப்படி ஒரு சிந்தனை வந்தது. கண்டிப்பாக. தாமசமெந்தே வருவா பிராணசகி என்றே முன்னில், தாமசமெந்தே அணையா பிரேமமயி என்றே கண்ணில், தாமசமெந்தே வருவா. ஹேமந்தயாமினி தன் பொன்விளக்கு பொலியாராய், மாகந்த சாககளில் ராக்கிளிகள் மயங்காராய், தாமசமெந்தே வருவார் பிராணசகி என்றே முன்னில், தாமசமெந்தே அணையா பிரேமமயி எந்தே கண்ணில், தாமசமெந்தே வருவா.
பாபுராஜ் சார் சில பாடல்கள் எல்லாம் கேட்டு அவர் வந்து டைரெக்டாக அவனை வந்து ஒரு கந்தர்வர் அந்த ரூபத்தில் வந்து மோஸ்ட்லி அவர் பண்ணது பூரா ஒரு ஹிந்துஸ்தானி பேஸ்டு சாங்ஸ் தான். மெலடி எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ரூட் எடுத்திருப்பார் அவர். அதனால தனியாக நிற்கும். சிம்பிள் மெலடி. ஆமாம், அது கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும், பாடுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். டஃப்பு. ஆனால் அதோட அமைஞ்சிருக்கும் அந்த லிரிக்ஸும். அதாவது அன்னைக்கு காலத்துலலாம் ஆனா. லிரிக்ஸ் டியூன் பண்ணது தான் அது. கண்டிப்பாக டியூனுக்கு லிரிக்ஸ் எழுதுனதில்லை. அதனால ரொம்ப அப்படியே ஒட்டி நிற்கும் லிரிக்ஸ் அண்ட் டியூன். படத்தோடு அப்படியே இணைந்து போகும். ஆமாம். ஆனால் அதே வரிசையில் ரஃபி சாப்து ஏதாவது? ரஃபி சாப் என்னுடைய ஃபேவரேட் சிங்கர். நிறையா சாங்ஸு உங்களுக்கும் ரஃபி சாங்ஸ் நிறையா தெரியும்ல. உயிர் உயிர். आपके हसीन रुख पे आज नया नूर है, मेरा दिल मचल गया तो मेरा क्या कसूर है। आपके हसीन रुख पे आज नया नूर है, मेरा दिल मचल गया तो मेरा क्या कसूर है। आपकी निगाह ने कहा तो कुछ जरूर है, मेरा दिल मचल गया तो मेरा क्या कसूर है। खुली लटों की छाँव में खिला खिला ये रूप है, खुली लटों की छाँव में खिला खिला ये रूप है। घटा से जैसे छन रही सुबह सुबह की धूप है, जिधर नजर मुड़ी जिधर नजर मुड़ी जिधर नजर मुड़ी उधर जरूर ही जरूर है। मेरा दिल मचल गया तो मेरा क्या कसूर है। आपकी हसीन रुख पे आज नया नूर है, मेरा दिल मचल गया तो मेरा क्या कसूर है। ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு அது வந்து என்ன சொல்கிறது, ஒவ்வொரு டிக்ஷனரி தான் ரஃபி சாப். எனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று, ஒரு பல்லவி பாடுறேன். सुहानी रात ढल चुके, ना जाने तुम कब आओगे, सुहानी रात ढल चुकी, ना जाने तुम कब आओगे, जहाँ भी रुत बदल चुकी, ना जाने तुम कब आओगे, सुहानी रात ढल चुकी, ना जाने तुम कब आओगे. அதாவது டெய்லி அவர் பாட்டு இல்லாத இசை இதயமே இருக்காது. அதாவது அன்னைக்கு அந்த காலத்தில் வந்து அவர் என்ன மாதிரி சாங்ஸ் கேட்டுட்டு இன்ஸ்பயர் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவர் தான் எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பாண்ணா. என்ன சாங்ஸ் அவர் கேட்டுட்டு அந்த காலத்தில் இன்ஸ்பயர் ஆயிருக்குன்னு ஒன்றுமே சொல்ல முடியாது. அவ்வளோ லைஃப் ஒவ்வொரு பாட்டிலையும் கொண்டு வந்திருக்கிற ஒரு சிங்கர் முகமது ரஃபி சாப். அதாவது அந்த அந்த மியூசிக் டைரக்டருடைய அந்த அந்த டியூன் உங்களுடைய சோல் புரிஞ்சு இவங்களோட பெஸ்ட் கொடுத்த பாடல்கள் ஒவ்வொன்றும். அதாவது அதுக்கு மேலே ஒரு பர்ஃபெக்ஷன் கொடுக்க முடியாது அந்த பாட்டுக்கு. அது மாதிரி ஒரு ஸ்டைலு, பர்ஃபெக்ஷன் எல்லாமே. அதனால்தான் அவங்க எல்லாம் மகான் ஆயிட்டாங்கண்ணே. கண்டிப்பாக. அந்த வரிசையில் கிஷோர்ஜி கிஷோர்தா கிஷோர்ஜி நிறைய சாங் சொல்லலாம். रिम झिम गिरे सावन, வாட் இஸ் சாங். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னா छूकर मेरे मन को किया तूने
क्या इशारा छूकर मेरे मन को किया तूने क्या इशारा बदला ये मौसम लगे प्यारा जग सारा छूकर मेरे मन को किया तूने क्या इशारा लगता ये मौसम लगे प्यारा जग सारा छूकर मेरे मन को किया तूने क्या इशारा ஃபண்டாஸ்டிக். அதாவது கிஷோர்ஜி, ரஃபி சாப், அதாவது ஸ்ட்ரெயிட் நோட்ஸ் இவ்வளோ அழகாக பாடுற ஒரு சிங்கரும் கிடையாதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பவர் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் வாட் எவர். கண்டிப்பாக அண்ணன் எஸ்பிபி அவர்களோட பாடல் நிறைய பாடல்கள் பிடிக்கும் எனக்கு. பாலு சார் வந்து ஒரு இன்ஸ்பைரிங் சிங்கர். அது அவரோட சிங்கிங் மட்டும் இல்லை, த வே ஹி கண்டக்ட்ஸ் ஹிம்செல்ஃப், அதுதான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரோட அந்த டிசிப்ளின் அண்ட் த வே ஹி யூசஸ் இஸ் வாய்ஸ். இப்போ எப்போவுமே நான் பார்த்துருக்கேன் மனோ அண்ட் எஸ்பிபி சாரோட வாய்ஸ் த்ரோ. அந்த த்ரோ எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க, அந்த ப்ராக்டிஸ் எப்படி இருக்கும், அதெல்லாம் இப்போ யங் சிங்கர்ஸ் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். அந்த மாதிரி த்ரோ இருக்கிற சிங்கர்ஸே கிடையாதுன்னு சொல்லலாம். இப்போ அவ்வளோ ஒரு ஸ்டேஜ்லேயும் சரி ரெக்கார்டிங்லேயும் சரி அந்த வாய்ஸ் வந்தாலே அப்படியே ஒரு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கும் அது வந்து பீட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைஞ்சு நிற்கும் உங்கள் வாய்ஸும் சரி பாலு சாரோட வாய்ஸும் சரி. அது வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் எப்படி அது டெவலப் பண்ணிங்க மனோ? லெட் யங்ஸ்டர்ஸ் ஆல்சோ நோ அபவுட் இட். ஒன்றும் இல்லை, அதாவது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கண்டசாலா மாஸ்டர் ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா அதாவது ஹெட் வாய்ஸில் கூட கொஞ்சம் கூட அவர் வந்து ஃபியூபல் வாய்ஸ் கொண்டு வர மாட்டார். பவர் அதாவது டோட்டல் ஓப்பன். ரஃபி சாப் பாடினது அதுதான், கிஷோர்ஜி ஸ்கூலும் அதே தான். கண்டசாலா மாஸ்டர் இப்போ எல்லாம் ஹஸ்கி தான் இல்லை, அதில் வந்துட்டு ஜீவனை இருக்காதுண்ணே. நான் ஓப்பனாக சொல்கிறேன், உங்கள் சிங்கிங்கும் ஓப்பன் தான். நீங்கள் பாடுறது எல்லாமே ஓப்பன் சிங்கிங் தான் பிடிக்கும் எனக்கு. நீங்கள் பாடுற ஸ்டைல் தான் அதே தான் எஸ்பிபி சார் செய்கிறது. நான் ஒரு டெக்னிக் இருக்குது அதில். நீங்கள் பாடுறதும் சரி எஸ்பிபி சார் பாடுறதும் நான் ஸ்டேஜில் பார்த்துருக்கேன். அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்கறது இல்லை வாய்ஸ்லேயும் சரி இங்கே இருந்தும் சரி. ஒரு டெக்னிக்கலி அது இஸ் பிரிங்கிங் இட் அவுட் இன் அ வெரி பவர்ஃபுல் வே. அதுதான் ஒரு பெரிய விஷயம். த்ரோ தான். அந்த த்ரோ நம்ம சின்ன வயசுலேருந்து பழகினதுனால வரக்கூடிய அந்த எனக்கு வந்து மேடை நாடகங்கள்லேருந்து அந்த பிர்கா அதெல்லாம் பாடி ஓப்பன் சிங்கிங் சின்ன வயசு ஹார்மோனியம். ஆமாம், சவுட்டு ஹார்மோனியம் வச்சுட்டு இந்த மாதிரி சங்கத்தெல்லாம் பக்காவாக அடித்து சின்ன வயசில் அவங்க ஃபாலோ பண்ணி ரைட் ஆன் பிட்ச் வரும்ல. கரெக்ட். கண்டிப்பாக நமக்கு அது அந்த ஸ்கூல் அது பெரிய ஒரு. இன்றைக்கி வந்து 2 லைன் பாடினதுமே ரிலாக்ஸு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா சார், ஆஃப்டர் 1 hour எடுக்கலாம் அப்படின்ற சிங்கர்ஸ் எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது யேசுதாஸ் சார் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் கச்சேரி பண்ண ரேஸ் ஆகிட்டே இருக்குது வாய்ஸு. வார்மப்பாக வார்மப் ஆக ரேஸ் ஆகுது. அந்த 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 ஸ்கூல் தான். குலாம் அலி சாப் பார்த்தாலும் ரஃபி சாப் கச்சேரி கேட்டாலும் இதே தான். நீங்கள் 3 hours 4 hours நீங்கள் சோலோ கச்சேரி பண்ணுறீங்க. மியூசிக் ஷோஸ் நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு சாங்க்கு இன்னும் சுற்றி ஏற்றுங்கன்றீங்க. இருக்கிற ஒரிஜினல் பிச்சிலேருந்து இன்னொரு ஒரிஜினல் ஸ்ருதியை தான் நான் வந்து ஸ்ருதி தாழ்த்துறதே இல்லை எப்போவுமே. அதுக்கு அதை விட ஜாஸ்தியாக பண்ணுறீங்க சம்டைம்ஸ். எப்போவுமே முடியாது மனோ. சில டைமில் வாய்ஸ் நம்ம சொன்ன மாதிரி கேட்காது. அந்த டைமில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது அந்த ஆடியன்ஸ் பொறுத்து அவங்க கொடுக்குற டானிக். பட் நான் எப்போவுமே மனோட ரெக்கார்டிங்ஸ், எஸ்பிபி சாரோட ரெக்கார்டிங், தாசன் ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்துருக்கேன். நீங்கள்லாம் வந்து ரெக்கார்டிங்கில் வந்து காமிக்கிற அந்த ஒரு டேலண்ட் இருக்கு, அதாவது கிராஸ்பிங் பவர். அது ஐ டோன்ட் திங்க் எனி ஆஃப் த நியூ சிங்கர்ஸ் ஹேவ் தட். ஒரு சாங் கிடச்ச ஒரு 5 நிமிஷத்துலேயே அது கன்சீவ் பண்ணி இந்த மாதிரி தான் அந்த சாங் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இன்ஸ்பயர் பண்ணி பாடுறது அந்த விதம் இருக்கு. அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதுனால எனக்கு அதை கொஞ்சம் அந்த ஸ்வரம் ட்ரெமெண்டஸ் கிராஸ்பிங். 3 பேர் தான் நான் அதில் ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட் பார்த்துருக்கேன். ஒன்று வந்து நீங்கள் எஸ்பிபி சார் அண்ட் வாணிஜி,
வாணிஜி ரொம்ப ஃபாஸ்ட். ஆமாம். அவங்க ஸ்வரம் டக்கு டக்குன்னு நம்ம சொல்ல சொல்ல அப்படியே நோட் பண்ணிடுவாங்க. அதாவது சாங் நொட்டேஷன் எடுத்தால் கூட ஆனால் இந்த மாதிரி அந்த சாங் கன்சீவ் பண்ணி, அதாவது மியூசிக் டைரக்டர் நினைக்கிற மாதிரி அந்த சாங் கன்சீவ் பண்ணி அதோட ரிசல்ட் கொடுக்கறது, அது ஒரு 100% ரிசல்ட். அதை விஷுவலைஸ் பண்ணக்கூடிய அந்த இமேஜினேஷன் கண்டிப்பாக அது உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி நினைக்கிறேன். எல்லாம் எஸ்பிபி சாரோட ஃபாலோவர்ஸாக நமக்கு அவர் கொடுத்த பெரிய பாக்கியம். அவரோட சாங் பாடலாம் நமக்கு. ப்ளீஸ் எஸ், ப்ளீஸ். ஐ வுட் லைக் டு சிங். we can never give that perfection, but still we'll try. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ. அவர் வாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிற விதம் ரொம்ப இன்ஸ்பைரிங். அது அண்ணே அப்படியே ஒரு பெல்லோஸ் மாதிரி கொண்டு வர ஒரு வாய்ஸ். அதாவது அவர் பாடியது எவர் கிரீன். அது நம்ம நிஜமாகவே அது ஜஸ்டிஸ் பண்ண முடியாது. பட் உங்கள் வாய்ஸில் இதை பாடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஹனி, அந்த சவுண்டிங் தான் மெயின். அந்த கடவுள் கொடுத்த ஒரு தேங்க்யூ வெரி மச். அந்த டோனில் ஒரு சின்ன ஒரு ஒவ்வொரு குரலுக்கும் ஒவ்வொரு சேஞ்ச் கொடுப்பாங்க. அந்த ஹனி இன்னொரு டைப் ஆஃப், ஒவ்வொரு சிங்கருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு குரல். அதுதான் ஒரு அழகு. மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் வாய்ஸ் சொல்லுவாங்கல்ல. அண்ணே அதே வரிசையில் அண்ணன் மலேசியா வாசுதேவன் அவர்கள், அவர் இல்லாமல் இருக்க முடியாது டெஃபினட்டாக. வாசுவன் கூட நான் நிறைய கச்சேரிஸ் போயிருக்கேன். அதாவது நான் பட்டிங் சிங்கராக இருக்கும்போது அவர் கூட நிறைய டிவோஷனல் சாங்ஸ் அண்ட் லைட் மியூசிக் ஷோஸ் எல்லாம் போயிருக்கேன். அப்போது ஹீ இஸ் ஆல்சோ வெரி பிரில்லியன்ட்லி யூசஸ் இஸ் வாய்ஸ். அது நமக்கு பாடும்போது ரொம்ப ஹை பிச்சஸான ரொம்ப சாதாரணமாக பாடுவார் அவர். ஆமாம், அது எப்படி அந்த டெக்னிக் நான் அப்படியே வண்டர் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோ அந்த மாதிரி ஒரு அவ்வளோ நல்ல சாங்ஸ். ராஜா சாரோட பெஸ்ட் சாங்ஸ் வந்து பாலு சார் அண்ட் வாசுவண்ணன் தாசனை தான் பாடியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் வாசுவண்ணன் ஹஸ் காட் பியூட்டிஃபுல் சாங்ஸ். ஆமாண்ணே. எஸ், லெட்ஸ் ஹேவ் வாசுவண்ணன். இந்த சாங் வந்து வாசுவண்ணனுக்கு டெடிகேட் பண்ணியே பாடலாம். கண்டிப்பாக சச் எ கிரேட் பர்சன் டியர் வாசுவண்ணன். கோட்டே மனம் தேடும் சுவையோடு தினம் தோறும் இசை பாடு, அதை கேட்கும் நெஞ்சமே சுகக்கோடி காணட்டும் இவைகளை பூக்களே, புது சோலை பூக்களே, கோடைக்கால காற்றே, குடி தென்றல் பாடு பாட்டே. சாங் எங்கே இருக்கார் வாசு அண்ணன்? அவருடைய ஆன்மா சாந்தி அடைய கண்டிப்பாக நம்ம பிரார்த்தனை செய்வோம். ஃபேண்டாஸ்டிக் சிங்கர். நோ, வாட் ஏ சாங், வாட் ஏ வாய்ஸ் கல்ச்சர். ஹேட்ஸ் ஆஃப். எந்த மாதிரி சாங்ஸும் பாடக்கூடிய ஒரு வாய்ஸ் அதில். கண்டிப்பாக அவர் ஃபோக் மெலடி ஆனாலும் சரி, ஃபோக் பாடினா அவரை பீட் பண்ண யாரும் முடியாது. அந்த மாதிரி